ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மணி கோலங்கள் கோலம் டுட்டோரியல் வீடியோ. ஒரு கோவில்னாலும் சரி, வீடுனாலும் சரி, கடைனாலும் சரி, எந்த பிளேஸாக இருந்தாலும் நம்மளை ஃபஸ்ட்டு அங்கே வெல்கம் பண்ணுறது முன்னால் போட்டிருக்க கோலம்தான். அது மாதிரியே பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், கோவில் திருவிழா, கல்யாண வீடு, பால்காய்ப்பு வீடு, இப்படி எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கோலத்திலிருந்து தான். கோலத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோலம் இருக்குது. புள்ளி கோலம், லைன் கோலம், கம்பி கோலம், ரங்கோலி, இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் கோலங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோலத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இல்லை எனக்கு கோலத்தில் புள்ளி கூட வைக்க தெரியாது அப்படிங்கிற கேட்டகரியாக நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த டியூட்டோரியல் வீடியோ பாருங்கள், நீங்களும் சூப்பராக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. கோலம் போடுறது கூட ஒரு அழகான கலை தான். நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அதுதான் அந்த கோலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். கோலம் போடுறத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோலத்தை எப்படி பெர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கோல பொடியை எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஆள்காட்டி விரல், பெருவிரல், இந்த 2 விரல் வச்சு தான் பொடி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொடி கம்மியான அளவே எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ தான் பொடி வந்து சிதறாமல் விழும். 2 விரல் வச்சு பொடி எடுத்து ஒவ்வொரு டாட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டாட் வைக்கும்போது நிறைய பொடி வச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பொடி வச்சு வச்சாலே போதும். புள்ளி கோலம் போடும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதில் வைக்கக்கூடிய புள்ளிகள் தான். புள்ளிகளை நம்ம பர்ஃபெக்டாக அழகாக வச்சிட்டாலே அந்த கோலம் வந்து அழகான வடிவத்துக்கு வந்துடும். ரெண்டு வகையான புள்ளிகள் இருக்குது. நேர்புள்ளி, இடைப்புள்ளி, அப்படி இல்லைன்னா ஊடு புள்ளின்னு சொல்லுவாங்க. நேர்புள்ளினா ஒரு புள்ளிக்கு நேராக கீழேயே அப்படியே வைப்போம், அதுதான் நேர்புள்ளி. இடைப்புள்ளினா 2 புள்ளிக்கு இடையில வைப்போம், அதனால் அதை இடைப்புள்ளி இல்லை ஊடு புள்ளின்னு சொல்லுவோம். புள்ளி வைக்கும்போது 2 புள்ளிக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம விட்டு வைக்கிறோமோ அதே இதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கீப்பப் பண்ணணும். அதான் கண்ணாலே வந்து அளக்குறதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு நம்ம நார்மலாகவே வந்து எல்லாத்தையுமே கண்ணாலே நம்ம மெஷர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழம்பு ஒரு சட்டிலேருந்து இன்னொரு இதுக்கு மாற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிண்ணம் பிடிக்குமா, இந்த அளவு இதில் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணிடும். கரெக்டாக இருக்கும் இதில். அதே மாதிரி தான் கோலம் போடும்போதும் 2 புள்ளிக்கு இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப் எல்லா இதுலேயும் வரும்போது நம்ம மைண்டும் நம்ம கண்ணும் அதை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து வச்சுருக்கிற டாட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா இல்லை தப்பாக வச்சுருக்கோமா, அதை எப்படி செக் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் புள்ளிகள் வச்சுருக்கும்போது கிராஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைகிற லைன்ஸ் வந்து கிராஸாக கரெக்டாக ஜாயின் ஆகும். அதுக்காக நீங்கள் வரைஞ்சி பார்க்கணுன்னு கிடையாது, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கிராஸ் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்தாலே நீங்கள் வச்சுருக்கிற புள்ளி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். நான் புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்கேலை வச்சு காமிக்கிறேன். ஸ்கேல் வைக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா எல்லா புள்ளியும், இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குது, புள்ளி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லைனும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பேரலாக இருக்கும். இப்போ லைன் போட்டு பார்க்கலாம். நம்ம 2 லைனுக்கு இடையில உள்ள கேப் பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் பர்ஃபெக்டாக நீங்கள் புள்ளி வைக்க பழகிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புள்ளி வைக்கும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.